எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி பேசில் டீ. இது வந்து நம்ம வந்து பொதுவா துளசி கஷாயம் கூட சொல்லுவோம். கோல்டு, காஃப், இன்டைஜஷன், ரொம்ப பயங்கரமா ஜுரம் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்ஸ்டன்டா ரிலீஃப் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேங்க, ஒரு கனமான சட்டியை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய வச்சிருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்ச பிற்பாடு அதுல வந்து தனியா விதைகள், ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுக்க போறேங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். அது நல்லா பொன்னிறம் கலர்ல வந்த பிற்பாடு கருப்பாக கூடாது, எதுவுமே வந்து தீயக்கூடாது. ஸோ லைட் ப்ரௌன் ஆனதும் நான் எடுத்து அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்க போறேன். இந்த பொடியை செஞ்சு நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ வாரத்துக்கு வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரமாதமா இருக்கும், அப்படியே இருக்கும். நீங்க எப்ப கஷாயம் பண்ணணுமோ அப்ப இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன செய்யறேன்னா, ஒரு கனமான சட்டியில 5 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு 1/4 வெல்லம், ஒரு பெரிய ரவுண்டு மொத்த வெல்லத்துல 1/4 பாகம் வெல்லம் சேர்த்திருக்கேன். அதனால அந்த வெல்லம் கரைஞ்ச பிற்பாடு அதுல இஞ்சியை தட்டி சேர்த்து இஞ்சியை கூட நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கினேன். இப்ப நான் அந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்பைசஸை வந்து அதில் நான் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்த பிற்பாடு நான் வந்து அந்த சப்ஜா இலைகள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சப்ஜா இலைகள் வந்து நான் அதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த சப்ஜா இலை கிடைக்கல, இந்த பேசல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் விடுற ரெகுலர் துளசியை கூட நீங்கள் ஆஞ்சி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வந்த பிற்பாடு இதை நான் வடிகட்டி நான் சூடாக அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க. நீங்கள் இது வந்து கோல்டாக கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். கோல்டாக சர்வ் பண்ணுறப்போ நீங்கள் லைம் சேர்த்து நல்லா சில் பண்ணி ஐஸ் கியூப் சேர்த்து நீங்கள் அப்படியே கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறது எப்படின்னாக்கா, அந்த துளசியோ இல்லை அந்த சப்ஜா இலையோ நான் அந்த கிளாஸில் போட்டுட்டு அந்த டீயை வந்து ஊற்றி நான் அதை அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாக்ல இருக்குது. பிளாக் விசிட் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் ஃபேன் பேஜையும் லைக் பண்ணுங்கள் for regular updates. And in the recipe in English is on my blog. Do visit my blog and on my English channel. All the links is posted in the description box below. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thanks to Audio Network. Bye bye.